Hi students, welcome back to Chemistry Lab. So நம்ம வந்து fuels and combustion unit தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? So அந்த வகையில லாஸ்ட் வீடியோல வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா metallurgical coke பத்தி பார்த்தோம் இல்லையா? metallurgical cokeனா என்ன, அதோட கான்செப்ட் எல்லாமே பார்த்தோம். So இந்த வீடியோல நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட்டான டாபிக். அதாவது manufacture of metallurgical coke. So manufacture of metallurgical coke. அது வந்து நம்ம Otto Hoffman's byproduct oven யூஸ் பண்ணி அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து கோக் வந்து எப்படி வந்து மேனுஃபேக்சர் பண்றோம் அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட்டான क्वेश्चन, எக்ஸாம்ல வந்து கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு क्वेश्चन. manufacture of metallurgical coke. இது வந்து ஒரு டயக்ராமேட்டிக் क्वेश्चन. நீங்க டயகிராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா manufacture of metallurgical coke. So இப்போ இந்த மெத்தடுக்கு பேர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Otto Hoffman's byproduct oven. So இந்த மெத்தட் வந்து நம்ம ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்றதுக்கான ரெண்டு ரீசன் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்றத பார்க்கலாம். To increase the thermal efficiency of carbonization process. Okay? So அந்த efficiencyனா என்ன அப்படினா ஆற்றல், thermal அப்படினா heat. Okay? So அப்ப வந்து இந்த thermal efficiency அந்த carbonization process உடைய efficiency திறனை வந்து நம்ம அதிகரிக்கிறதுக்காக இந்த மெத்தட வந்து நம்ம யூஸ் பண்றோம். இன்னொன்னு recover the valuable byproducts. சோ இந்த டெக்னிக்ல வந்து நிறைய byproducts வந்து கிடைக்கும். சோ இது எல்லாமே வந்து நம்ம ரெக்கவர் பண்ண போறோம். வேல்யூபிளான byproducts என்ன அப்படினு பாத்தீங்கன்னா coal gas, ammonia, benzol oil இது எல்லாமே வந்து byproducts தான். இந்த மெத்தட்ல வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. அது எல்லாமே வந்து நம்ம ரெக்கவர் பண்ணி எடுக்க போறோம். சோ இந்த ரெண்டு காரணத்துக்காக இந்த மெத்தட வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே? சோ அதுக்கு அடுத்து இந்த டயகிராம் வந்து நீங்க பாத்துக்கணும். கண்டிப்பா வந்து இந்த டயகிராம் வந்து போடணும். போட்டு தான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஓகே? சோ அப்ப இது வந்து என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த ஓவன்ல சேம்பர்ஸ் வந்து இருக்கு. ஓகே? இங்க நான் கொடுத்திருக்கேன் பாருங்க, சேம்பர்ஸ் loaded with coal. இது வந்து சேம்பர். இப்படி போட்டுருக்கோம் இல்லையா, கட்டம் கட்டமா போட்டுருக்கோம் இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னா சேம்பர். இதுக்குள்ள இருக்கிறது என்ன அப்படின்னா கோல் வந்து லோட் ஆயிருக்கு, நிலக்கரி வந்து நம்ம எடுத்துருக்கோம். ஓகே? இந்த சேம்பர்ஸ் loaded with coal. ஓகே? இது வந்து என்ன அப்படி கீழே போட்டுருக்கோம் இல்லையா, இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா hot regenerators. சோ அதுக்கு அடுத்தது சோ இந்த பக்கம் நம்ம ஏரோ மார்க் போட்டுருக்கிறது வாட்டர் கேஸஸ், இந்த பக்கம் போட்டுருக்கிறது ஃப்ளூ கேஸஸ். ஓகே? இது வந்து என்ன அப்படின்னா கோல் கேஸ். நான் அப்படியே ப்ளூவால எடுத்துக்கிறது எல்லாமே வந்து என்னன்றது ரெட்டால வந்து டயகிராம் வந்து போட்டுருக்கேன். சோ இது எல்லாமே வந்து இந்த ப்ராடக்ட்ல என்னென்ன கிடைக்கும் அப்படின்றது தார், அமோனியா, நாப்தலின், பென்சன், ஹைட்ரஜன் சல்ஃபைட், கோல் கேஸ் இது எல்லாமே வந்து இந்த ப்ராசஸ்ல வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது ப்ராடக்ட்ஸ். ஓகே? சோ இதுல வந்து இப்போ இந்த டயகிராமை போட்டுட்டு இத பத்தி நம்ம வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். சோ இந்த ஓவன்ஸ் வந்து consist of number of silica chambers. இது வந்து ஒரு ஓவன் இல்லையா, Otto Hoffman byproduct oven. இந்த ஓவன்ல என்ன இருக்கு அப்படினா ஓவன் consist of number of silica chambers. இதுதான் வந்து silica chambers. ஓகே? இந்த பார்ட் சேம்பர் வந்து அதனுடைய ஹைட் என்ன எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். எவ்வளவு லாங் இருக்கு அப்படினா சேம்பர் 10 to 12 மீட்டர் லாங். ஓகே? அதாவது இந்த சேம்பர். ஓகே? அதுக்கு அடுத்து 3 to 4 மீட்டர் ஹைட் வந்து 3 to 4 மீட்டர்ல இருக்குது. அதுக்கு அப்புறம் 0.4 to 0.45 வைட் மீட்டர் வைட். இந்த டயாமீட்டர்ஸ் எல்லாமே வந்து நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். அதுக்கு அடுத்து நம்ம கோல் எப்படி அதுல இன்ட்ரோ듀ce பண்றோம், என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். கோல் இஸ் இன்ட்ரோ듀ஸ்ட் into the chambers and are closed. அப்ப அந்த கோல் நம்ம நிலக்கரி என்ன பண்றோம் அந்த சேம்பருக்குள்ள போடுறோம் இல்லையா. கோல் இஸ் இன்ட்ரோ듀ஸ்ட் into the chambers. இதுதான் கோல். இப்ப சேம்பர்ஸ் வந்து என்ன ஆயிடுது, க்ளோஸ் ஆயிடுது. கோல் வந்து இதுக்குள்ள போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்து heated to 1200 centigrade by preheating air and produce a gas mixture in the interspaces between the chambers. So கோல் வந்து சேம்பருக்குள்ள போடுறோம், சிலிக்கா சேம்பருக்குள்ள போடுறோம், க்ளோஸ் ஆயிடுது. அத வந்து ஹீட் பண்றோம். எவ்வளவு டெம்பரேச்சருக்கு ஹீட் பண்றோம் அப்படினா 1200 டிகிரி சென்டிகிரேட் அது வரைக்கும் நம்ம ஹீட் பண்றோம். பை ப்ரீஹீட்டிங்னா ஏற்கனவே ஹீட்டா இருக்கக்கூடியத நம்ம வந்து என்ன பண்றோம் மறுபடியும் வந்து நம்ம ஹீட் பண்றோம். பை ப்ரீஹீட்டிங் ஏர் அண்ட் கேஸ். பை ப்ரீஹீட்டிங் இங்க இருக்கு. பை ப்ரீஹீட்டிங் ஏர் அண்ட் ப்ரொடியூசர் கேஸ். இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கும். அதாவது ஏர் அண்ட் ப்ரொடியூசர் கேஸ்.
mixture in the interspaces between the chambers. The chambers இடையில இருக்கக்கூடிய அந்த interspaceல நம்ம என்ன பண்றோம் air and gas mixture வந்து preheat பண்றோம். Okay? அதுக்கு அடுத்து air and gas are preheated by sending them through second and third hot regenerators. இல்லையா? இது வந்து first hot regenerator. இது வந்து second hot regenerator. இது வந்து third hot regenerator. இது வந்து fourth hot regenerator. இப்போ இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் இருக்கு இல்லையா அதுல வந்து நம்ம என்ன பண்றோம் ஏரையும் ப்ரொடியூசர் கேஸையும் நம்ம என்ன பண்றோம் ப்ரீ ஹீட் பண்றோம் அதுக்குள்ள சென்ட் பண்ணி மறுபடியும் வந்து அதை ப்ரீ ஹீட் பண்றோம் ஓகே ஏர் அண்ட் கேஸ் ஆர் ப்ரீ ஹீட்டட் பை சென்டிங் them through second and third hot regenerators இங்க ஏர் இங்க ப்ரொடியூசர் கேஸ் அதை வந்து இதுக்குள்ள சென்ட் பண்றோம் அது வந்து ப்ரீ ஹீட் பண்றோம் அதுக்கு அடுத்து hot flue gas is produced during combustion or passed through first and fourth hot regenerators இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து fourth hot regenerator இது வழியா என்ன வரும் flue gases வந்து வெளியில வருது எதனால வருது அப்படினா இந்த combustion process நடக்குது இல்லையா அதனால வருது அப்ப அந்த என்ன hot flue gases produced during combustion or passed through இது எல்லாமே என்னவாகுது இந்த combustion process நடக்கும்போது இந்த flue gases எல்லாமே என்னவாகுது ப்ரொடியூஸ் ஆகுது அது வந்து எந்த வழியா வெளியில வருது அப்படி பாத்தீங்கன்னா வாட்டர் gases flue gases first and fourth hot regenerator வழியா வெளியில வருது இப்படி வருது இந்த பக்கம் வருதுனா வெளியில வருது இப்படியே வருது இல்லையா சோ இங்க வந்து இது பாருங்க இந்த combustion process வந்து நடக்கும் அதாவது burning process நடக்கும் அப்ப அந்த hot gases அதாவது flue gases எல்லாம் இந்த வழியா வெளியில வரும் இப்படி போகுது பாருங்க ஏரோ மாதிரி இப்படி போய் இப்படி வந்து இப்படி வெளியில வரும் அதே மாதிரி இந்த பக்கம் போய் இப்படி வந்து இந்த பக்கம் வந்து water gases ஓகே அப்ப first and fourth hot regenerator மூலமா இந்த hot flue gases எல்லாம் வெளியில வரும் அதுக்கு அடுத்து until temperature rises to 1000 degrees centigrade அதாவது hot flue gases produced எல்லாமே வந்து first and fourth hot regenerator மூலமா வெளியில வருது until the temperature rises to 1000 degrees centigrade வரைக்கும் அந்த gases வெளியில வந்துட்டு இருக்கும் அதுக்கு அடுத்து direction of inlet gases are changed இப்போ நம்ம அந்த inlet gases உள்ள அனுப்பக்கூடிய அந்த gases இப்ப air producer gasலாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து நம்ம inlet பண்றோம் இல்லையா அதோட directions எல்லாமே வந்து change பண்றோம் change ஆகும்போது அப்ப என்ன ஆகுது அப்படினா recycling the flue gases அப்ப அந்த flue gases வந்து என்னவாகுது recycle ஆகுது ஏன் அப்படினா அப்பதான் வந்து heat energy produce ஆகும் ஓகே அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படினா regenerative system of heat economy அப்படினு சொல்றோம் so flue gases are recycling to produce the heat energy so அந்த process க்கு பேரு regenerative system of heat economy ஓகே so finally அந்த process வந்து complete ஆகும் நமக்கு வந்து என்னவாகும் coke வந்து இதல இருந்து நமக்கு remove ஆகும் ஓகே coke is removed and quenched with water quenched with water னா அப்ப வந்து அது hot conditionல இருக்கும் நம்ம வாட்டர் ஊத்தி நம்ம என்ன பண்றோம் அத வந்து கூல் பண்றோம் ஓகே ஃபைனலா process முடிஞ்சதுக்கு அப்புறம் coke வந்து நமக்கு அதல இருந்து remove பண்ணி it is quenched with water ஓகே அதுக்கு அடுத்து இந்த process நடக்கிறதுக்கு டைம் டேக்கன் எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 12 to 20 hours வரைக்கும் ஆகும் இந்த process வந்து முடியிறதுக்கு 12 to 20 hours அதே மாதிரி இதல கிடைக்கக்கூடிய கோகோட yield எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 70% அளவுக்கு நமக்கு கிடைக்கும் சோ இப்போ இது வரைக்கும் பார்த்தாச்சு ஓவன்ல நடக்கக்கூடியதை பார்த்தாச்சு அதுக்கு அப்புறம் இதல வந்து கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நம்ம என்னென்னன்னு பார்க்கலாம் தார் அமோனியா நாப்தலின் பென்சீன் ஹைட்ரஜன் சல்ஃபேட் கோல் கேஸ் இப்போ இந்த பை ப்ராடக்ட்ஸ பத்தி ஒவ்வொன்றும் நம்ம தனித்தனியா பார்க்கணும் சோ இந்த வீடியோல வந்து நம்ம அது கவர் பண்ண முடியாது நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம அத இந்த processல கிடைக்கக்கூடிய அந்த பை ப்ராடக்ட்ஸ் பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம் ஓகே சோ இப்போ இதல பார்க்கக்கூடியது வந்து என்ன அப்படினா manufacture of metallurgical cokeல Otto Hoffmann byproduct ovenல இந்த ஓவன் பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கோம் என்ன நடக்குது அப்படிங்கறது கொடுத்திருக்கோம் சோ இந்த பை ப்ராடக்ட்ஸ் பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் சோ ரெண்டுமே வந்து ஒரே क्वेश्चन தான் கண்டினியூவேஷன் क्वेश्चन தான் ஒண்ணா தான் நீங்க எழுதணும் சோ வீடியோல கவர் பண்ண முடியாததுனால நம்ம நெக்ஸ்ட் கண்டினியூவேஷன் வீடியோல பார்க்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் கெமிஸ்ட்ரி லைன் சேனலுக்கு மறக்காம எல்லாரும் Subscribe பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க